பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து சிபிஎம் தலைமையில் சின்னார் ரேஞ்ச் அலுவலகத்திற்கு முன்பு மார்ச்சும் தர்ணாவும் நடத்தப்பட்டது. சிபிஎம் இடுக்கி மாவட்ட செயலாளர் சி வி வர்கீஸ் தர்ணாவை துவக்கி வைத்தார். மறையூரில் காட்டு யானை தாக்குதலில் கொல்லப்பட்ட விமனின் குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும். ஆதிவாசி குடிகளில் யானை வராமல் இருக்க பென்சிங் அமைக்க வேண்டும். பென்சிங் அமைக்கும் வரை ஆர்ஆர்டி சேவை உறுதிப்படுத்த வேண்டும். வனவிலங்குகளால் ஏற்பட்டுள்ள சேதங்களுக்கு நஷ்ட இழப்பு உறுதி செய்ய வேண்டும். வனத்துறையின் தற்காலிக ஒப்பந்த ஊழியர்களுக்கு 20 லட்சம் குறையாமல் இன்சூரன்ஸ் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்தார். சிபிஎம் மறையூர் ஏரியா கமிட்டி தலைமையில் சின்னார் ரேஞ்ச் அலுவலகத்துக்கு எதிர்ப்பு மார்ச்சும் தர்ணாவும் நடத்தப்பட்டது. சிபிஎம் மாவட்ட செயலாளர் சி வி வர்கீஸ் தர்ணாவை துவக்கி வைத்தார். 13 ലക്ഷം രൂപ കൊടുക്കുമെന്നാണ് കേട്ടത്. അത് പോരാ, വനം വകുപ്പ് ഉദ്യോഗസ്ഥനായി ജോലിക്ക് പോയാൽ അവർക്ക് പ്രത്യേകമായ പരിരക്ഷ ഉണ്ടാവണം. ആ പരിരക്ഷയുടെ ഭാഗമായ നിലപാടെടുക്കണം. ആ നിലപാട് സ്വീകരിച്ച് വനഭൂമിയുമായി ബന്ധപ്പെട്ട വനം വകുപ്പ് ജീവനക്കാർക്ക് ആവശ്യമായ അപകടമുണ്ടായാൽ ആവശ്യമായ നഷ്ടപരിഹാരം കൊടുക്കാൻ നിലപാടുണ്ട്. ഞാന് ബഹുമാനപ്പെട്ട ഇടുക്കി ജില്ലയിൽ ഇപ്പോൾ ചർച്ച ചെയ്യുന്ന ഇടുക്കി ജില്ലയിൽ കേന്ദ്രീകരിക്കും. വനം വകുപ്പിന് കോടിക്കണക്കിനുള്ള പദ്ധതിയുണ്ട്. പക്ഷെ ആ പദ്ധതി നടപ്പാക്കുന്നില്ല. ഇനി എന്താ ഇവിടെ വരാനുള്ളത്? ഇവിടെ ആനയുണ്ട്, പുലിയുണ്ട്, അതുപോലെ കുരങ്ങുണ്ട്, എല്ലാം ഉണ്ട്. ഇനി ഇവിടെ വരാനുള്ളത് കടുവ, സിംഹം കൂടെ വന്നാൽ ഏകദേശം എല്ലാം. ഇതുവരെ സിംഹം മാത്രം വന്ന് ആരെയും പിടിച്ചിട്ടില്ല. சிபிஎம் மறையூர் ஏரியா செயலாளர் சிஜிமோன் தலைமை வகித்தார். மாவட்ட செக்ரட்டரி அங்கத்தினர் கே வி சசி, கட்சி ஏரியா கமிட்டி அங்கத்தினர்கள், மக்கள் தலைவர்கள் பங்கெடுத்தனர். நியூஸ் பீரோ மறையூர்.